வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிதம்பரம் மூலவர் நடராஜர் பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை மகா அபிஷேகம் செய்யப்படும். விசுவாவசு ஆண்டின் முதல் அபிஷேகமான சித்திரை திருவோண மகா அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் பிரகாரத்தில் வேத மந்திரம் முழங்க தீட்சிதர்கள் மகா ருத்ரஹோமம் நடத்தினர். கஜ பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, கன்னியா பூஜை, பிரம்மச்சாரிய பூஜை மற்றும் தம்பதி பூஜை செய்தனர். மேளதாளம் இசைக்கு கடம் புறப்பாடானது. மூலவர் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ பெருமானுக்கு மஞ்சள், விபூதி, தேன், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவிய அபிஷேகம் மற்றும் ஸ்வர்ணாபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜருக்கு ஆண்டுதோறும் 6 அபிஷேகங்கள் நடக்கிறது வழக்கம். அதன்படி விஸ்வாவசு வருடம் பிறந்த பிறகு சித்திரை திருவோண மகா அபிஷேகம் வெகு விமர்சையாக மகா ருத்ர வைபவத்துடன் இன்றைய தினம் மிகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காலையிலே யாகசாலையில் யானை வாகனத்தில் வைத்து கலசங்கள் பூஜை செய்யப்பட்டது. 13 ஆச்சாரியர்கள் ருத்ரஹோமம் செய்து கலசங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு நடராஜருக்கு விசேஷமாக மகாபிஷேகம் நடைபெறுகிறது. ஐயா, இது வருஷத்துக்கு எத்தனை மகாபிஷேகங்கள் நடைபெறும்? வருஷத்துக்கு 6 தடவை. அதில் விஸ்வாவசு வருஷத்தினுடைய முதல் அபிஷேகம் இன்றைய தினம் நடைபெறும். திருச்சி வானப்பட்டறை தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 14ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு அம்மன் தினமும் பல்வேறு வாகனத்தில் அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளம் இசைக்க உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தார். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 4ஆம் நாள் நம்பெருமாள் தங்க கருட வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் ரங்கா கோஷம் முழங்க பரவசமடைந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற தையல் நாயகி அம்மன் வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை மாத திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக நகரத்தார் குலதெய்வம் வழிபாடு நடைபெற்று வருகிறது.
காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நகரத்தார் இனத்தைச் சேர்ந்த மக்கள் பாத யாத்திரையாக கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி தங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி வருகின்றனர்.